வெல்கம் டு கேவி தம்ஸ் அப் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம கிரேட் 8ல் சிபிஎஸ்சி மேக்ஸில் ஃபேக்டரைசேஷன் சாப்டர் பார்ப்போம். அதில் செகண்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் சம் பார்ப்போம். ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸ் a² + 8a + 16. இப்போ இந்த சம்ஸ்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு 3 ஐடென்டிட்டிஸ் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி a + b தி ஹோல் ஸ்கொயர் = a² + 2ab + b². செகண்ட் ஐடென்டிட்டி a - b தி ஹோல் ஸ்கொயர் = a² - 2ab + b². Third identity a plus b into a minus b is equal to a square minus b square. Okay. First sum a square, that is first term la square இருக்கு plus 8a plus 16. Okay. இதில் என்ன செய்யலான்னா மொத்தம் 3 terms இருக்குது இல்லையா? இந்த 3 termஸில் first term a square அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். லாஸ்ட் term 16 இருக்குது, அதை ஸ்கொயராக எழுதலாம், 4 ஸ்கொயராக எழுதலாம். ஓகே. இப்போது இந்த கொஸ்டினில் நமக்கு எத்தனை டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இருக்கிற ஐடென்டிட்டிஸ்லேயே 3 டேர்ம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஐ மீன் இந்த ஐடென்டிட்டிஸில் ரைட் சைடில் 3 டேர்ம்ஸ் எதில் இருக்குதுன்னு பார்க்கணும். a + 2ab + b² ஃபஸ்ட் ஐடென்டிட்டியில் இருக்குது. செகண்ட் ஐடென்டிட்டிலையும் a² - 2ab + b² இருக்குது. 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ தேர்ட் ஐடென்டிட்டி நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் சம்மில் தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு 2 ஐடென்டிட்டிஸ் பார்க்குறோம். பட் கொஸ்டினில் ப்ளஸ் ரெண்டு இடத்துல ப்ளஸ் இருக்குது. ஆனால் இங்கே ஐடென்டிட்டியில் செகண்ட் ஐடென்டிட்டியில் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ இதையும் எடுத்துக்கக்கூடாது. ஆனால் ஃபஸ்ட் ஐடென்டிட்டியில் ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த ஐடென்டிட்டியை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கணும். ஸோ a + b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + 2ab + b². ஓகே. இந்த ஐடென்டிட்டியில் பாருங்கள் 3 டேர்ம் இருக்குது, நமக்கும் 3 டேர்ம் இருக்குது. ஃபஸ்ட்லேயும் ஸ்கொயர் இருக்குது, லாஸ்ட்டில் ஸ்கொயர் இருக்குது. இங்கேயும் ஃபஸ்ட்லேயும் ஸ்கொயர் இருக்குது, லாஸ்ட்டில் ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஓகே. அப்போ நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 2ab இருக்குது. ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிறது, இந்த b இருக்கிறது லாஸ்ட்டில் இருக்குது, லாஸ்ட் டேர்மில் இருக்கிற b. நாமளும் அதே மாதிரி 2 ஃபஸ்ட் டேர்மில் இங்கே என்ன இருக்குது? a இருக்குது, அதை எடுத்து எழுதிப்போம். லாஸ்ட் டேர்மில் என்ன 4 இருக்குது, அந்த 4 எடுத்து எழுதிக்கலாம் ப்ளஸ். ஓகே. ஸோ இந்த ஐடென்டிட்டி படி a + b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், a + b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² + 2ab + b². அதனால் நாமளும் என்ன எழுதிக்கணும்? a + 4 தி ஹோல் ஸ்கொயர். ஏன் நம்ம a + 4 தி ஹோல் ஸ்கொயர் எழுதணும்னா நமக்கு ஃபஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது? a. லாஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது? 4. ஸோ a + 4 தி ஹோல் ஸ்கொயர். இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட் டேர்ம் a இருக்குது, லாஸ்ட் டேர்ம் b இருக்குது. ஸோ a + b தி ஹோல் ஸ்கொயர் இவங்க கொடுத்துருக்காங்க. புரியுதா? a + 4 தி ஹோல் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம்னா a + 4 இன்ட்டு a + 4ன்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம், ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன்ஸில் செகண்ட் சம் p² - 10p + 25. இங்கேயும் 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எந்த ஐடென்டிட்டிஸில் ரைட் சைடில் 3 டேர்ம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஐடென்டிட்டியில் தான் 3 டேர்ம்ஸ் இருக்குது. பட் இங்கே சைன் பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் இருக்குது. அதேமாதிரி மைனஸ் ப்ளஸ் ஃபஸ்ட் ஐடென்டிட்டியில் இல்லை, பட் செகண்ட் ஐடென்டிட்டியில் மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி இந்த சம்மை எழுதலாம். கொஸ்டின் p² - 10p + 25. ஃபஸ்ட் டேர்ம் என்னவாக இருக்கீங்க? a² இருக்குது, லாஸ்ட் டேர்ம் b² இருக்குது. அப்போ ஸ்கொயரில் இருக்கிறதுனால நாமளும் இங்கே ஸ்கொயரில் தான் எழுதணும், p². தென் இங்கே ப்ளஸ் 25 இருக்குது, அங்கே ப்ளஸ் 5². ஏன்னா லாஸ்ட் 2 ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் ஷுட் பி இன் ஸ்கொயர். நெக்ஸ்ட் மைனஸ் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ் இருக்குது. அதனால் இங்கேயும் நம்ம மைனஸ் ப்ளஸ் தான் எழுதியிருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஐடென்டிட்டியை சைடில் எழுதிப்போம். என்ன இருக்குது? a - b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a² - 2ab + b². நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2ab கொடுத்துருக்காங்க. ஓகே. a² b² - 2ab, அதாவது 2க்கு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேர்ம் a இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் டேர்மில் மல்டிப்ளை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்மான bயில் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி நாமளும் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே. 2
ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இங்கே பி இருக்குது, ஸோ பியில் மல்டிப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேர்ம் என்ன இங்கே 5 இருக்குது, ஸோ 5 ஸ்கொயரில் 5 இருக்கு இல்லையா, அந்த 5ல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இங்கே ரைட் சைடில் என்ன இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர், அது நமக்கு இங்கே வந்துடுது. ரைட் சைடு இங்கே வந்துடுது. லெஃப்ட் சைடு இங்கே என்ன இருக்குது, a மைனஸ் b தி ஹோல் ஸ்கொயர். அதாவது இங்கே a ஃபஸ்ட்டு டேர்ம் a இருக்குது, இங்கேயும் a இருக்குது. லாஸ்ட் டேர்மில் b இருக்குது, இங்கேயும் b இருக்குது. அதே மாதிரி இப்போ நாமளும் ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க p, அந்த p எழுதிப்போம். நெக்ஸ்ட்டு மைனஸ் இங்கே கொடுத்துருக்காங்களே, இங்கே பாருங்கள் இந்த ஐடென்டிட்டியில் a மைனஸ் b, அதாவது நடுவில் மைனஸ் இருக்குது, நாமளும் மைனஸ் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் இங்கே என்னது, இந்த பின்றது என்னது லாஸ்ட் டேர்ம். அதே மாதிரி இங்கே என்ன லாஸ்ட் டேர்ம் நமக்கு 5 ஸ்கொயர், அந்த 5 எடுத்து எழுதிக்கணும். ஸோ 5 தி ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம், p minus 5 into p minus 5. This is the answer. Next sum, 25 m square plus 30m plus 9. இங்கே 3 terms இருக்குது. அப்போது எந்த ஐடென்டி ஃபிட் ஆகும்னு பார்க்கணும். இங்கே ஐடென்டியில் ரைட் சைடில் பாருங்கள் 1 2 3 terms இருக்குது ஃபஸ்ட் ஐடென்டியில். அதே மாதிரி இங்கேயும் இந்த கொஸ்டின்லேயும் 3 terms இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஐடென்டிலும் 2 ப்ளஸ் இருக்குது. ஸோ இது எந்த ஐடென்டி சூட் ஆகும், a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஐடென்டி தான் சூட் ஆகும். ஓகேவா, நீங்கள் இந்த செகண்ட் எக்ஸசைஸில் ஐடென்டிஸ்லாம் கரெக்டாக எழுதுங்க. அந்தந்த சம்க்கு எந்தெந்த ஐடென்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அந்த ஐடென்டிஸை கரெக்டாக எழுதிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போது இந்த 25m ஸ்கொயர், 25 ஸ்கொயரை எப்படி எழுதலாம்னா 5ன்னு எழுதலாம் இல்லையா. 5 m ஏற்கனவே ஸ்கொயர் இருக்குது எம்முக்கு, ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஸ்கொயர் போடணும். 5 உடைய ஸ்கொயர் 25, எம்முக்கு ஸ்கொயர் வேணும், ஸோ ரெண்டுத்தையும் ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் 9 எப்படி ஸ்கொயராக எழுதலாம், 3 ஸ்கொயராக எழுதலாம். இப்போது அகெயின் ஐடென்டிட்டியில் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஃபஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் இருக்குது, லாஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஐடென்டிட்டிலையும் லாஸ்ட் டேர்ம் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஐடென்டி சூட்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் ப்ளஸ் 2 இங்கே இருக்கா, ஐடென்டிட்டியில் 2ab இருக்குது. இந்த ஏன்றது என்னது ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, பின்றது என்னது லாஸ்ட் டேர்மில் இருக்குது. அதே மாதிரி இங்கே கொஸ்டினில் இங்கே பார்க்கணும், நீங்கள் மெயின் கொஸ்டினை பார்க்காதீங்க. நாம் இப்போ இங்கே ஸ்கொயராக எழுதிட்டோம், இப்போ இதில் தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட் டேர்மில் 5 இருக்குது, லாஸ்ட் டேர்மில் 3 இருக்குது. ஓகே, இப்போது நாம் ஐடென்டி பிரகாரம் 2 இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் இந்த லாஸ்ட் டேர்மில் உள்ள வேல்யூஸை எழுதணும், ஸ்கொயரை எழுதக்கூடாது. இப்போ எழுதலாமா, ஸோ ப்ளஸ் 2 ஃபஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது 5m எடுத்துக்கணும். ஓகே, 5m. லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது 3 இருக்குது, ஸோ அந்த 3யை மல்டிப்ளை பண்ணிக்கணும் ப்ளஸ். இது நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு இங்கே பாருங்கள், 2 5s are 10, 10 3s are 30, 30 அப்புறம் இங்கே m இருக்குது, 30 into m 30m. இதோ இங்கே வந்துடுது பாருங்கள், கரெக்டாக இருக்கணும். இது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா யூ ஷுட் கெட் திஸ் 30m. அப்போ தான் உங்கள் ஆன்சர் கரெக்ட், அதாவது இந்த ஸ்டெப்பு அப்போ தான் உங்களுக்கு கரெக்ட். ஓகே, நீங்கள் இங்கே எழுதும் போது 5m 3ன்னு எழுதுறீங்க இல்லையா, அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற 5m தான் இங்கே எழுதணும். நீங்கள் டைரெக்டாக 25 இருக்கு இல்லையா கொஸ்டினில், மெயின் கொஸ்டினில், அதை எடுத்து இங்கே எழுதக்கூடாது, இட் வில் பி ராங். அதுமாதிரி லாஸ்ட் டேர்மில் 3 இருக்குது, அதை தான் எழுதணும். அதை வச்சுட்டு மெயின் கொஸ்டினில் 9 இருக்குது, அதை எடுத்து இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இட் இஸ் டோட்டலி ராங். ஸோ இப்படி தான் எழுதணும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னது, இங்கே என்ன இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர். இந்த ஏன்றதுனா இந்த ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிறது, இந்த பின்றதுனாது இந்த லாஸ்ட் டேர்மில் இருக்கிறது. அதே மாதிரி தான் நமக்கும் ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது 5m இருக்குது, லாஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது 3 இருக்குது. இந்த ஸ்கொயரை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. இந்த ஐடென்டி a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இந்த பக்கமும் நம்ம எழுதணும். என்ன எழுதணும், 5m ப்ளஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர். அது ரெண்டாக எழுதும் போது 5m ப்ளஸ் 3 into 5m plus 3. ஏன் 2 times எழுதுகிறோன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இங்கே ஸ்கொயர் இருக்குது, 5m plus 3 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால அது 2 times மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, 5m எப்படி வருது, இங்கே ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, 3 எங்கே இருக்குது
இந்த லாஸ்ட் டேர்மில் இருக்குது. இந்த ஐடென்டிட்டிஸில் இருக்கிற மாதிரி இங்கே எழுதிட்டோம். ஸோ இந்த சம் எல்லாத்துலேயுமே எந்தெந்த ஐடென்டிட்டியை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அதை நீங்கள் இங்கே ஆன்சர் ஸ்டெப்ஸ் எழுதும் போதே மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். திஸ் இஸ் தி ஆன்சர். நெக்ஸ்ட் சம் 49y² + 84yz + 36z². இப்போ இங்கே செக் பண்ணுங்கள் எத்தனை டேர்ம் இருக்குது. 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஐடென்டிட்டியை பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 2 ஐடென்டிட்டிஸில் தான் ரைட் சைடில் 3 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த 2 ஐடென்டிட்டியில் ஏதோ ஒரு ஐடென்டிட்டி தான் மேட்ச் ஃபிட் ஆகும். இங்கே ப்ளஸ் இருக்குது, கொஸ்டினில் +2 இருக்குது. அதுமாரி 2 எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட் ஐடென்டிட்டி தான். அப்போது இது ஃபஸ்ட் ஐடென்டிட்டியை தான் மேட்ச் ஆகும். ஸோ அதை எழுதிக்கலாம். எப்பயுமே ஐடென்டிட்டிஸை கரெக்டாக எழுதிடணும். எந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த ஐடென்டிட்டியை ஃபுல்லாக கரெக்டாக எழுதிக்கணும். a + b² = a + 2ab. எப்போ சம்ஸ் போடும்போது ஐடென்டிட்டிஸ்லாம் ஃபுல்லாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் யூ கேன் ரிமெம்பர் இட். நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? as usual ஃபஸ்ட் டேர்மில் இங்கே என்ன இருக்குது? a² b². இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? y மட்டும் தான் ஸ்கொயராக இருக்குது, 49 ஸ்கொயராக இல்லை. அப்போது ஃபுல்லாக நம்ம ஸ்கொயரில் எழுதணும். ஓகே, அப்போ தான் ஃபஸ்ட் டேர்ம் கரெக்டாக இருக்குது, ஐடென்டிட்டி கூட மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 49னா 7 7s are 49. ஓகேவா? நான் இங்கே தனியாக பிரித்து எழுதுன பாருங்கள். 49 ஃபேக்டர்ஸாக இப்போ எழுதணுன்னா 7 7s are 49. ஓகே, இப்படி கூட நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் செஞ்சு கூட உங்களுக்கு அந்த ஸ்கொயரை கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா. ஓகே, 7 7s are 49. ஸோ 7 ஸ்கொயரில் வரும். இங்கே நான் தனியாக எழுதுகிறேன். 49y² 49 7 × 7ன்னு எழுதலாம். இந்த yயும் y × yன்னு எழுதலாம் இல்லையா? அப்போ 2 7 2 y காமனாக நம்ம என்ன பண்ணலாம்? 7y², 7y தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இந்த ப்ராக்கெட்டில் போட்டோம்னா 7ம் ஸ்கொயர் இருக்குது, ஒய்க்கும் ஸ்கொயர் இருக்குதுன்னு அர்த்தம். அதுமாரி லாஸ்ட் டேர்ம்லேயும் பாருங்கள் ஸ்கொயராக எழுதணும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது? b² இருக்குது. அப்போ இங்கேயும் என்ன ஆகுது? z மட்டும் ஸ்கொயரில் இருக்கக்கூடாது, இந்த நம்பரும் ஸ்கொயரில் இருக்கணும். அப்போ 36 என்னவா எழுதணும்? 6² எழுதணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்? இதுவும் 6² z² காமனாக ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் 6z² எழுதிக்கலாம். எதுக்கு? 6 6 are 36. z ஏற்கனவே ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதனால் இங்கே ஸ்கொயர். ஸோ ஓவராலாக 6z ப்ராக்கெட்டில் போட்டு நீங்கள் ஸ்கொயரில் எழுதணும். ப்ராக்கெட்டில் போடாமல் நீங்கள் சப்போஸ் இப்படி எழுதுனீங்கன்னா இட் இஸ் ராங். ஏன்னா இந்த ஸ்கொயர் இந்த ஸ்கொயரு ஜெட்டுக்கு மட்டும்தான். ஓகேவா? 6க்கும் உங்களுக்கு ஸ்கொயர் வேணும்னா ப்ராக்கெட்டில் நீங்கள் இப்படி எழுதணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இங்கே ஐடென்டிட்டியில் என்ன கொடுத்துருக்குறாங்க? இங்கே ஐடென்டிட்டி இருக்குது. இந்த ஐடென்டிட்டியில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்ப்போம். a² + 2ab + b². 2ab நான் சொன்ன மாதிரி ஏன்றது என்னது? இங்கே ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற a, bன்றது என்னது? லாஸ்ட் டேர்மில் இருக்கிற b. அதே மாதிரி இங்கேயும் ஃபஸ்ட் டேர்மில் 7y இருக்குது, லாஸ்ட் டேர்மில் 6z இருக்குது. நீங்கள் இந்த கொஸ்டினில் இருக்கிற நம்பரை எடுத்துக்கக்கூடாது. ஃபைனலாக ஸ்கொயர் ஆக்கி எழுதியிருக்கீங்க இல்லையா? இங்கே இருக்கிற நம்பர்ஸை தான் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஷால் வி ரைட்? 2 × ஐடென்டிட்டியில் இருக்கிற மாதிரி 2 எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு 7y மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து லாஸ்ட் டேர்மில் இருக்கிற 6zயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்ம ஆன்சர் கரெக்டான்றது எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, இந்த ஸ்டெப்பு 7 2s are 14. ஓகே, 14 6s are 84. தென் yz இங்கே இருக்குல்ல, அதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 84yzன்னு ஆன்சர் வந்துடும். ஓகே, அப்போ தான் இந்த ஸ்டெப் கரெக்ட். இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? a + b தி ஹோல் ஸ்கொயர். அதாவது இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற ஏவும் இந்த லாஸ்ட் டேர்மில் இருக்கிற பியும் சம் பண்ணி இது ஸ்கொயரில் எழுதியிருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் டேர்மில் இங்கே என்ன இருக்குது? 7y, லாஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது? 6z. அதை தான் எழுதணும். மறுபடியும் சொல்கிறேன், யூ ஷுட் நாட் ரைட் வாட் இஸ் கிவன் இன் த கொஸ்டின். ஃபஸ்ட் டேர்மில் என்ன இங்கே கொடுத்துருக்குறாங்க? 49y², 36z². இது எழுதக்கூடாது. இங்கே என்ன எழுதுகிறோமோ அதை தான் இங்கே எடுத்து இப்போ எழுதணும். ஓகே, ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது? 7y. நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது? 6z. ஓகே, இதுதான் ஐடென்டிட்டி. ஓகே, இப்போ பாருங்கள் a + b தி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இந்த ஐடென்டிட்டியும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இது ஹோல் ஸ்கொயரில் இருக்கிறதுனால நம்ம 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 7y + 6z
இன்ட்டு 7y ப்ளஸ் 6z. ஓகே, இதுதாங்க உங்கள் ஆன்சர். இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் 4x² minus 8x plus 4. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3 terms கொடுத்துருக்காங்க. 3 terms இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஐடென்டிட்டிலையும் 3 terms இருக்குது. பட் இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குது. மைனஸ் ப்ளஸ் செகண்ட் ஐடென்டிட்டியில் தான் இருக்குது. அப்போது நம்ம செகண்ட் ஐடென்டிட்டியை தான் எடுத்துக்கணும். we are using second identity. a minus b the whole square is equal to a square minus 2ab. எப்போ சம் போட்டாலும் இந்த எக்ஸசைஸில் இந்த ஐடென்டிட்டியை சொல்லிக்கிட்டே செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபுல்லாக ஸ்கொயர் ஆக்கணும் இல்லையா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்கொயரில் இருக்குது, லாஸ்ட் டேர்மும் ஸ்கொயரில் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக ஸ்கொயரில் ஆக்கணும், லாஸ்ட் டேர்மையும் ஸ்கொயரில் ஆக்கணும். அதுக்கு முன்னாடி 4, 8, 4 இது எல்லாத்துலேயும் காமன் நம்பர் என்ன இருக்குது? 4. அதை இப்போ வெளியில் எடுக்கலாம். ஸோ 4 வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து x². ஏன்னா 4 1s are 4, இங்கே 1 எழுதணும் அவசியம் இல்லை, x² எழுதினா போதும். மைனஸ் 4 2s are 8, ஸோ 2 எழுதணும். x ப்ளஸ் 4 1s are 4 இது வரும். ஓகே, புரியுதா? இங்கே வந்து 4 1s are 4 கரெக்ட், இந்த 4 வந்துடுது. 4 2s are 8, இந்த 8. 4 1s are 4. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் x² 4 வெளியில் இருக்கட்டும், x². தென் இங்கே ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் 1ன்னு இருக்குது, அது 1² எழுதலாம். ஏன்னா 1² 1னாலும் ஒன்று தான். ஏன்னா 1² is equal to 1 into 1 1, அதனால் இங்கே 1² எழுதிடலாம். ஓகே, இப்போ பார்க்கலாம். இங்கே a² இருக்குது, b² இருக்குது, அதேமாதிரி இங்கேயும் x² இருக்குது, 1² இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ உள்ள எல்லாம் எழுதலாம். இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் நாமளும் மைனஸ்ன்னு எழுதணும். மைனஸ் நெக்ஸ்ட்டு ஐடென்டிட்டியில் என்ன இருக்குது? 2. நெக்ஸ்ட் ஃபஸ்ட் டேர்ம் ஏ இருக்குது, லாஸ்ட் டேர்ம் பி இங்கே இருக்குது. அதே மாதிரி நாமளும் இங்கே எழுதிக்கணும். 2 ஃபஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ், ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது? 1, அதையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, தென் 4 இந்த ஐடென்டிட்டி இப்போது பாருங்கள், x² மைனஸ் 2 into x 2x, then into 1 2x. ஸோ இந்த மைனஸ் 2x இங்கே வந்துடுது நமக்கு இல்லையா? மைனஸ் 2x இங்கேயும் மைனஸ் 2x வந்துடுது. இப்போது இது வந்து எந்த ஐடென்டிட்டி கூட ஃபிட் ஆகுது? இந்த ஐடென்டிட்டி கூட. ஸோ a minus b the whole squareன்னு எழுதணும். அதாவது ஏன்றது என்னது? இந்த ஃபஸ்ட் டேர்மில் இருக்குது, பின்றது லாஸ்ட் டேர்மில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது? x², லாஸ்ட் டேர்மில் என்ன இருக்குது? 1². அப்போ இந்த x minus 1 the whole squareன்னு இப்போ எழுதணும். அதை எழுதிக்கலாம். x minus 1 the whole square, then 4 into x minus 1 into x minus 1. ஏன் அது மாதிரி 2 times மல்டிப்ளை பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா x minus 1 the whole squareன்றதுனால 2 times மல்டிப்ளை பண்ணுறோம். தென் 4 வந்து காமனாக எழுதும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அது எல்லா ஸ்டெப்லையுமே அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், அது எழுதிக்கிட்டே தான் இருக்கணும். அது மெயினாக நிறைய பேர் அதை விட்டுருவாங்க. அதை விட்டிங்கன்னா உங்கள் ஆன்சர் will be wrong. ஸோ அதையும் சேர்த்து எழுதுங்க. This is your answer for this sum. Next sum 121b² minus 88bc plus 16c². ஓகே, இப்போது இங்கே என்ன இருக்குது? 3 terms இருக்குது, மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஸோ செகண்ட் ஐடென்டிட்டி தான் கரெக்ட். ஏன்னா மைனஸ் ப்ளஸ் இருக்குது, 3 terms இருக்குது. ஓகே, அப்போ நம்ம எப்பயும் போல் எந்த ஐடென்டிட்டியை நாம் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே எழுதிக்கணும். a minus b the whole square is equal to a² minus 2ab plus b². நெக்ஸ்ட் இங்கே 121 இருக்குது, அதை எப்படி ஸ்கொயர் பண்ணலாம்? 11 into 11 121 இல்லையா? அப்போது 11b ஏற்கனவே ஸ்கொயரில் இருக்குது, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஸ்கொயர். 11 into 11 121, அப்போது 11 ஸ்கொயர் வரும். b ஏற்கனவே ஸ்கொயர், ஸோ ஹோல் ஸ்கொயர். தென் இங்கே 16, 4 4s are 16, அதனால் 4c இருக்குது, ரெண்டும் சேர்த்து ஸ்கொயர். ஏன் 4 4s are 16, அப்போ 4க்கு ஸ்கொயர் வேணும். c² ஏற்கனவே கொடுத்ததுனால cக்கு ஸ்கொயர் வேணும். ஸோ ஹோல் ப்ராக்கெட்டில் ஸ்கொயர் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இப்போது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஐடென்டிட்டியில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஐடென்டிட்டியில் மைனஸ் 2ab மைனஸ் எழுதியாச்சு. 2 into a into b. ஏன்னா இந்த ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற a, லாஸ்ட் டேர்மில் இருக்கிற b.
அதே நாம் இங்கே என்ன பண்ணணும், 2 இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் இருக்கிற 11b மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேர்மில் இருக்கிற 4c மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, 2 இன்ட்டு 11b இன்ட்டு 4c. ஓகே, ப்ளஸ் இப்போது நீங்களே செக் பண்ணிக்கணும். 2 இன்ட்டு 11 22, 22 இன்ட்டு 4 88, தென் இன்ட்டு b அண்ட் c என்ன வரும், 88bc. இது வந்து ஆன்சர் வந்துட்டு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு கரெக்ட். நெக்ஸ்ட் இங்கே என்ன வருது, a மைனஸ் பி, லெஃப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு, a மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரியே நாம்ளும் இங்கே எழுதணும். ஏன்றது என்னது, ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிறது, பின்றது லாஸ்ட் டேர்மில் இருக்குது. இங்கே நமக்கு a வந்து 11b, பின்றது ஏன்றது 11b, இந்த பின்றது 4c. நீங்கள் இந்த கொஸ்டின்லேருந்து எடுக்கவே கூடாது. இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு தான் நீங்கள் எழுதணும். ஓகே, எழுதலாமா? a என்ன இருக்குது 11b மைனஸ் b என்ன இருக்குது 4c. அவ்வளோதான். நெக்ஸ்ட் 11b மைனஸ் 4c இன்ட்டு 11b மைனஸ் 4c. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். மெயினாக எல்லா சம்லையும் நீங்கள் என்ன பண்ணணும், ஐடென்டிட்டிஸை கரெக்டாக எழுதணும். எந்த ஐடென்டிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஐடென்டிட்டியை நீங்கள் கரெக்டாக எழுதணும். இங்கே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸை கரெக்டாக எழுதணும். ஓகே, நீங்கள் இந்த கொஸ்டின்லேருந்து எடுத்து இங்கே எழுதிடக்கூடாது. நெக்ஸ்ட் சம், l plus m the whole square minus 4lm. ஓகே, இப்போ எந்த சம்மை பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே l plus m the whole square minus 4lm கொடுத்துருக்காங்க. l plus m the whole square, இதை பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த ஐடென்டிட்டி ஞாபகம் வருது, ஃபஸ்ட் ஐடென்டிட்டியில் பாருங்கள், a plus b the whole square இருக்கா, இங்கேயும் l plus m the whole square இருக்கா. அப்போது l plus m square என்னவா எழுதலாம், a square plus 2ab plus b square மாதிரி எழுதலாம். ஓகேவா, அது எழுதலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஐடென்டிட்டியை நோட் பண்ணிக்கணும். a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. ஸோ இங்கே அதே ஐடென்டிட்டி ஃபாலோ பண்ணுவோம். எல் ஸ்கொயர், இங்கே ஏக்கு பதில் எல் இருக்குது, அவ்வளோதான். இங்கே பி இருக்குது இல்லையா, இங்கே ஏக்கு பதில் இங்கே எல் இருக்குது, பிக்கு பதில் எம் இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஐடென்டிட்டி எழுதும் போது இங்கே ஏ இருக்கிற இடத்துல எல், பி இருக்கிற இடத்துல எம் எழுதணும். எல் ஸ்கொயர் ப்ளஸ் 2l இன்ட்டு எம் ப்ளஸ் எம் ஸ்கொயர். ஓகே, இது ப்ராக்கெட்டில் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 4lm. இப்போ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணலாம். எல் ஸ்கொயர் எடுத்து எழுதிக்கோங்க, ப்ளஸ் 2lm இருக்குது, 2lm. நெக்ஸ்ட்டு இங்கே எல்எம் இருக்குது இல்லையா, அதே மாதிரி இங்கே வெளியில் மைனஸ் 4lm இருக்குது, லைக் டேர்ம்ஸ், அதனால் ஒன்றா எழுதிக்கலாம். மைனஸ் 4lm. நெக்ஸ்ட் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் எம் ஸ்கொயர் இருக்குது, அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ப்ளஸ் எம் ஸ்கொயர், அவ்வளோதான். செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் அப்பப்போ எல்லாத்தையும் கரெக்டாக எழுதினோமா. நீங்கள் 1 2 3 4 இருக்குது, வேறு 1 2 3 4 எல்லாம் எழுதிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் எல் ஸ்கொயர், இங்கே ரெண்டு லைக் டேர்ம்ஸ் இருக்குது பாருங்கள், எல்எம், இங்கேயும் எல்எம் இருக்குது, ப்ளஸ் 2lm மைனஸ் 4lm. ஸோ ப்ளஸ் மைனஸ் செப்ரேட் பண்ணலாம். எந்த டேர்மாக இருந்தாலும் நம்ம செப்ரேட் பண்ண முடியாது, பட் இங்கே வந்து லைக் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால நம்ம செப்ரேட் பண்ணலாம். ஏன்னா ப்ளஸ் இது மைனஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் இங்கே ப்ளஸ்னால் ஆட் பண்ணியிருக்கலாம், பட் தே ஹவ் கிவன் ப்ளஸ் அண்ட் மைனஸ், இதுதான் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் நம்ம செப்ரேட் பண்ணணும், ப்ரொவைடட் லைக் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால மட்டும். நெக்ஸ்ட் ப்ளஸ் மைனஸ் இருக்குது, செப்ரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், ப்ளஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 2lm. ஏன் மைனஸ் வருது, சப்ராக்ட் பண்ணும்போது கிரேட்டர் நம்பர் சைன் தான் நமக்கு எழுதுகிறோம், கிரேட்டர் நம்பர் -4, ஸோ அதை இங்கே எழுதிடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது இப்போது, ப்ளஸ் எம் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் இங்கே இருக்குது, எடுத்து எழுதிட்டோம். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் மீதி ரிமைனிங் எம் ஸ்கொயர் இருக்குது, ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ப்ளஸ் எம் ஸ்கொயர். ஓகே, இப்போது இங்கே பாருங்கள், அந்த ஐடென்டிட்டி நம்ம பார்த்தோம் இல்லையா, a ப்ளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போது நீங்கள் இங்கே என்ன இருக்குது, 3 டேர்ம் தான் இருக்குது, ஃபஸ்ட் டேர்மும் லாஸ்ட் டேர்மும் ஸ்கொயரில் இருக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் ப்ளஸ் இருக்குது. இப்போ ஐடென்டிட்டியை செக் பண்ணுங்கள், 3 டேர்ம் இருக்குது 2 ஐடென்டிட்டிலையும், பட் இந்த மைனஸ் ப்ளஸ் எங்கே இருக்குது, செகண்ட் ஐடென்டிட்டியில் தான் இருக்குது. அதனால் இப்போது நம்ம செகண்ட் ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண போகிறோம். a minus b the whole square is equal to a square minus 2
ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏன் இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணுறோம்? ஏன்னா இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்குது, அதனால் இந்த மைனஸ் ப்ளஸ் உள்ள ஐடென்டிட்டியை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். இதுமாதிரி எந்தெந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோமோ we have to mention it. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன எழுதணும்? எல் ஸ்கொயர் அப்படியே எடுத்து எழுதிடணும். இங்கே எம் ஸ்கொயரை எடுத்து எழுதிடணும். இந்த மிடில் மைனஸ், இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க? மைனஸ் 2ab, அதாவது மைனஸ் 2 இன்ட்டு இந்த ஃபஸ்ட் டேர்மில் உள்ள ஏவும் இந்த லாஸ்ட் டேர்மில் உள்ள பியும் மல்டிப்ளை பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற எல்லையும் லாஸ்ட் டேர்மில் இருக்கிற எம்ஐயும் 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 இன்ட்டு எல் இன்ட்டு எம் ப்ளஸ். ஓகே, நம்ம எப்போ எழுதினாலும் நம்ம இதை செக் பண்ணிக்கணும். 2 இன்ட்டு எல் இன்ட்டு எம் மல்டிப்ளை பண்ண 2LM வந்துட்டு தான் கரெக்ட். அப்போது நம்ம ஆன்சர் இப்போ என்னென்னா எல் மைனஸ் எம் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது எப்படி எழுதலாம்? எல் மைனஸ் எம் இன்ட்டு எல் மைனஸ் எம். ஓகே, இதுதான் நம்ம ஆன்சர். நெக்ஸ்ட் சம் a to the power 4 plus 2a square b square plus b to the power 4. இந்த ஃபஸ்ட் டைம் எப்படி எழுதலாம்னா a square, தென் மேலே பவர் 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டும் b square, இங்கேயும் பவர் 2 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போது இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். என்ன இருக்குது? 3 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸில் ஃபஸ்ட்டு 2 ஐடென்டிட்டிஸ்லேயும் 3 டேர்ம்ஸ் இருக்குது. ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது கொஸ்டினில், இங்கேயும் ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் ஐடென்டிட்டி தான் எடுத்துக்கணும். ஸோ அதை எழுதிக்கலாம். as I said before, எப்பயுமே எந்த ஐடென்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஐடென்டிட்டியை நீங்கள் இங்கே ஆன்சர் ஷீட்டில் எழுதணும். a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். யூஸிங் திஸ் ஐடென்டிட்டினே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? சரி, இங்கே வந்து a ஸ்கொயர் இருக்கு இல்லையா? a ஸ்கொயரில் a இருக்குது. இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும்? இந்த 2 பவர் இருக்குது இல்லையா? இந்த 2 பவர், இங்கேயும் 2 பவர் இருக்குது. இங்கே a இருக்குது, ஆனால் அதுக்கு பதில் இங்கே a ஸ்கொயர் இருக்குது. ஓகே, அதை நான் இப்போ எழுதுகிறேன் பாருங்கள். a இருக்கிற இடத்துல இங்கே a இருக்கு இல்லையா? அதுக்கு பதில் இங்கே என்ன இருக்குது கொஸ்டின்? இங்கே நமக்கு வந்த இடத்துல a ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே b இருக்குது. இங்கே bக்கு பதில் நமக்கு என்ன இருக்குது? b ஸ்கொயர் இருக்குது. ஓகே, அப்போது இங்கே ப்ளஸ் 2ab இருக்கு இல்லையா? அப்போ இங்கே 2 கரெக்டு. a இருக்கிற இடத்துல, இந்த a இருக்கிற இடத்துல நாம் என்ன எழுதணும்? ஃபஸ்ட் டேர்ம் a ஸ்கொயர் இருக்குது, அந்த a ஸ்கொயர் எடுத்து எழுதணும். ஓகே, அதுமாரி இங்கே b இருக்கு இல்லையா? அந்த b இருக்கிற இடத்துல நமக்கு இங்கே என்ன இருக்குது? b ஸ்கொயர் தான் இருக்குது. அப்போது அந்த b ஸ்கொயர் தான் இங்கே எழுதணும். ஸோ இப்போ எழுதலாம் ப்ளஸ் 2a ஸ்கொயர் இன்ட்டு b ஸ்கொயர். இப்போ என்னென்னு புரியுதா? நமக்கு இங்கே என்ன இருக்குது? a ஸ்கொயர் இருக்குது, அதனால் a ஸ்கொயர். இங்கே என்ன? b ஸ்கொயர் இருக்குது, இங்கே b ஸ்கொயர்னு எடுத்து எழுதியிருக்கிறோம். சரியா? இங்கே a ஸ்கொயர். இது இன்னும் ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே a டு த பவர் m, அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டில் n. இது ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு m இன்ட்டு n. இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சம் புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? a ஸ்கொயர், தென் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயர் எழுதிட்டு ஹோல் ஸ்கொயர் எழுதணும். திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் ஆஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ திரும்ப பாருங்கள். இங்கே நமக்கு என்ன இருக்குது? a ஸ்கொயர், அப்புறம் மேலே ஸ்கொயர் இருக்குது. 2 இன்ட்டு 2 4. இங்கே பாருங்கள், அதான் a டு த பவர் 4. 2 இன்ட்டு 2 4, அதான் a டு த பவர் 4. இதை நான் திரும்ப இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, a டு த பவர் m, அப்புறம் ஹோல் ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் மேலே n இருக்கும் பவரில். அதை நம்ம என்ன பண்ணுவோம்? m இன்ட்டு n, அது மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? அதே தான் இங்கே a ஸ்கொயர், அப்புறம் ஹோலாக பவர் 2 இருக்கும். இந்த 2 மல்டிப்ளை பண்ணி கெட் 4.
ஸோ அதனால தான் a to the power 4 இப்படி பிரித்து எழுதலாம். ஏன்னா நமக்கு ஐடென்டிட்டியில் என்ன வரணும், இங்கே ஐடென்டிட்டியில் a ஸ்கொயர் b ஸ்கொயர்னு வரணும். அதனால தான் இங்கே நம்ம இதேமாரி ஸ்கொயராக மாற்றிட்டோம். ப்ளஸ் ஆனால் இங்கே a இருக்கிற இடத்துல நம்ம a ஸ்கொயரை கன்சிடர் பண்ணிக்கணும். இங்கே b இருக்கிற இடத்துல b ஸ்கொயரை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் 2 இன்ட்டு a ஸ்கொயர்னால் இந்த ஸ்கொயர் இல்லை, a ஸ்கொயர்னால் இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற a ஸ்கொயர். நம்ம இந்த b ஸ்கொயர்னால் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற b ஸ்கொயர். ஓகே, புரியுதுங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, a ஸ்கொயர் இருக்குது, அந்த a ஸ்கொயர் இங்கே எழுதியிருக்கிறோம், b ஸ்கொயர் இருக்குது, இங்கே b ஸ்கொயர் எழுதியிருக்கிறோம். ஸோ புரியுதுங்களா? இங்கே வந்து நீங்கள் அந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாம் நல்லா கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சம் போடும் போது இந்த ஐடென்டிட்டிஸை நீங்கள் திரும்ப 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 சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த தேர்ட் ஐடென்டிட்டியை நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. ஐ வில் யூஸ் இட் இன் நெக்ஸ்ட் சம். இனிமேட்டு வர சம்மில் இதெல்லாம் தேவைப்படும். அதனால தான் உங்களுக்கு நினப்பு இருக்கணும். இந்த ஐடென்டிட்டியும் நீங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.